சஞ்சய் ஆறுமுகத்துக்கிட்ட நோஸ் கட் வாங்கினது யாருக்கெல்லாம் பிடிச்சோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க சஞ்சய் செம கோவத்தோட நீ பைரவிக்கு பொருத்தமான ஜோடியே கிடையாது, அவங்க 2 பேரும் பிரிச்சு அவன் அப்படி சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்துட்டு இருக்காங்க. இங்க பைரவி இருந்துகிட்டு நீ எதுக்கு சஞ்சய் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவன் பெரிய கேடி அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சு பாக்குறாங்க. ஆனா பைரவி அதை கேட்கற மாதிரி மனநிலையில இல்ல. இங்க சிந்து தற்கொலை பண்ற மாதிரி சிவாவுக்கு ஒரு கனவு வருது. கனவு வந்ததும் பதறி போயிட்டு சிவா சிந்துவை தேடுறாங்க. சிந்து பார்த்தா காப் சிறப்பு குடிச்சிட்டு இருக்காங்க. அது ஏதோ மருந்து குடிக்கிறதா நினைச்சு போய் சிவா தட்டி விட்டுட்டு சிந்து ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கனவு கண்டதெல்லாம் சொன்னதும் அவனை சிந்து நம்ம மேல நம்ம புருஷனுக்கு எவ்வளவு வக்கற அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிற ப்ரொமோல காட்டுற மாதிரி ஏதோ உண்மையை சொல்ல போறாங்க போலுக்கு சிந்து. அது சொல்ல முடியாம மருந்து குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கற்பனை எல்லாம் பண்ணா அதெல்லாம் அத்தனை கனவு ஆயிடுச்சு. இங்க பைரவிக்கு ஆசையா முல்லை பூ வாங்கிட்டு வர்றாங்க. சரி அப்பா பேரை சொல்லி நம்ம கொடுத்துடலாம் பைரவிக்கு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ளேயும் பைரவி அங்க வந்து பொண்ணி அப்பான்னு சொன்னதும் அப்பா தான் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு பைரவி தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த பூவை வாங்கி வச்சுக்கிறாங்க. சரி நானு காயத்ரிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை எல்லாரும் பாக்குறாங்க, ரொம்ப அழகா இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்படி என் மருமகளை பாரு, காயத்ரிக்காக எவ்வளவு மெனக்கெடுத்து உன் பையன் தான் பாத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா அந்த பொண்ணு பேசுறாங்க. இந்த பக்கம் அவங்க அப்பா வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி பைரவிக்கு தெரிஞ்ச உடனே அடி அடின்னு போட்டு ஆறுமுகத்தை வெளுக்குறாங்க. இன்னொரு பக்கம் எதுக்கு காயத்ரிக்கு இன்னொரு மாப்பிள்ளைய பார்க்கணும், மகா தம்பிக்கிட்ட நீயே காயத்ரிக்கு மாப்பிள்ளை ஆயிடு, சொத்து நம்ம கையை விட்டு போகாது, நாமளே அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகா ஒரு பிளான் போடுறாங்க. மகா சொல்றதை பார்த்தா இந்த கல்யாணத்தையும் நடக்க விடாம பண்ணிடுவாங்க போல. எப்படியும் மகாவோட தம்பியை தான் காயத்ரிக்கு ஜோடியா கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.